ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनशत्रुषं तत्त्वमस्यादिलक्ष्यम् ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குருரேவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. முதல் ஸ்லோகம் 7வது ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். 7வது ஸ்லோகம். விஷயேப்ய பராவிருத்திஹீம் பரமோ பரதிர்ஹிஷாம் சகனம் சர்வதுக்கானாம் திதிக்ஷா சாசுபாமதாம். விஷயேப்ய பராவிருத்திஹீம் பரமோ பரதிர்ஹிஷாம் சகனம் சர்வதுக்கானாம் திதிக்ஷா சாசுபாமதாம். அபரோக்ஷ அனுபூதி விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அபரோக்ஷ அனுபூதினா ஆத்ம ஞானத்தை பயன்பெறும் தரும் வகையில் கூறக்கூடிய ஒரு நூல். இதில் நம்ம பிரார்த்தனை ஸ்லோகம் பார்த்தோம். அதன் பிறகு அனுபந்த சதுஷ்டயம் பிரதிஜை பண்ணார். நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னார். மோட்சம் என்ற பலனை அடைவதற்காக தகுதி உடையவர்களுக்காக சத்புருஷர்களுக்காக இந்த அபரோக்ஷ அனுபூதி என்ற நூல் சொல்லப்படுகிறதுன்னு சொன்னார். பிறகு தகுதி என்ன அப்படிங்கிறத 3வது ஸ்லோகத்தில் வைராக்கியம் முதலான 4 சாதனங்கள் சொல்லி அதுக்கு உபாயம் என்னன்னு சொன்னார். இறைவனை திருப்திப்படுத்துவதால் அந்த தகுதியை அடைய முடியும். தர்மமான முறையில் தன்னுடைய கடமையை செய்வதால் வர்ண ஆசிரம தர்மேன அப்படின்னார். தவ வாழ்க்கையினால் மனிதனுக்கு அந்த தகுதி சாதன சதுஷ்டய சம்பன்னங்கிற 4 தகுதி கிடைக்குது. இது மனித பிறவிக்கு மட்டுமே கிடைக்குது அப்படிங்கிறதையும் சொன்னார் 3வது ஸ்லோகத்தில். பிறகு அந்த வைராக்கியம் முதலான 4 சாதனங்கள் என்ன? வைராக்கியம், விவேகம், சமதமாதி முதலான 6 சாதனங்கள், முமுட்சுத்துவம். இது 4 தான் சாதன சதுஷ்டய சம்பன்னன்னு பேர். இதில் முதல்ல வைராக்கியத்தை சொன்னார், 2வது விவேகத்தை சொன்னார். முதல்ல விவேகம் வைராக்கியம்னு ஆரம்பிப்போம். ஏன் வைராக்கியம் சொன்னார்னா எல்லாத்துக்குமே மூலமாக இருக்கிறது வைராக்கியம். ஆன்மீக சாதனையில் அடிப்படை வைராக்கியம். உலக வாழ்க்கையிலையும் கூட ஒன்றிலிருந்து ஒன்றை விட்டு வந்தால் தான் அடுத்த விஷயத்தில் முழு கவனம் செலுத்த முடியும். அந்த விடுபட்டு வரணும். அதனால் வைராக்கியத்துக்கு முக்கியத்துவம் சொல்லி சொன்னார். பிறகு ஸ்லோகம் 5 விவேகம்னா என்ன? ஆத்மா நித்தியம், அனாத்மா அனித்தியம். அதாவது ஆத்மாவை தவிர, பார்ப்பவனை தவிர பார்க்கப்படும் பொருள் அனைத்தும் நிலையானவை அல்ல என்ற அறிவு வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் விவேகம்னு பேர். அந்த அறிவு சும்மா மேலோட்டமாக இருந்தால் பத்தாது, அது ஒரு நிச்சயத்தன்மை இருக்கணும். சுடுகாட்டு வேதாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, சுடுகாட்டு வைராக்கியம்னு சொல்லுவாங்க. சில நேரம் சுடுகாட்டில் விவேகம்லாம் பேசுவாங்க. என்னப்பா உலகமே அனித்தியம், நேற்று இருந்தால் இன்றைக்கி போயிட்டான் அப்படிம்பாங்க. அது அப்பப்போ வந்து போகிற விவேகம். இது அப்படி இல்லை. இந்த உலகத்தில் நான் பார்ப்பவன்,
பார்ப்பவனாகிய நான் ஆத்மா நிச்சயமாக இருக்குது. இல்லை அதை விட்டுருங்க, கடவுள் இருக்கார். நம்மளுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் முருகன் சிவனை கும்பிட்டோம், 10,000 வருஷத்துக்கு முன்னாடியும் அவர் இருந்தார், இப்போயும் இருக்கார். ஆனால் எத்தனையோ ஜீவராசிகள் போய்கிட்டே இருக்குது. உலகத்தில் எத்தனையோ மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒன்று நித்தியமாக இருக்குது, அதற்கு அந்நியமாக இருக்கிறது எல்லாமே அனித்தியமாக இருக்குது. அனித்தியமாக இருக்கிறது அனுபவத்திலையும் இருக்குது, தெரியுது, ஆராய்ச்சி பண்ணாலும் தெரியுது. நித்தியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம படிக்கிறோம். ஏதோ நித்தியம் இருக்குன்னு தெரியும். அது நித்தியங்கிறது என்ன? கடவுள்னு சொல்கிறோம், பிரம்மன்னு சொல்கிறோம், நான்னு சொல்கிறோம், ஆத்மான்னு சொல்கிறோம். அதுக்காகத்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறோம். இந்த விவேகம் நித்திய வஸ்து என்னன்னு தெரிஞ்சாச்சுன்னா கிளாஸ்க்கு வர வேண்டியதில்லை, வீட்டில் இருந்துடலாம். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அனித்தியம் என்னன்னு தெரியுது, நித்தியம் இருக்குது, அது எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் விவேகம். இது 2வது வைராக்கியம், விவேகம். 3வது சமம் தமம் முதலான 6 குணங்கள். இதில் 6வது ஸ்லோகத்தில் சமம் தமம். சமம் என்பது மனதை ஒழுங்குபடுத்துவது, தமம் என்பது இந்திரியங்களை ஒழுங்குபடுத்துவது. இதில் 2 விஷயம் இருக்குது. மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடுன்னு சொல்லுவான். அந்த வார்த்தை கூட கவனமாக புரிஞ்சுக்கணும். கட்டுப்படுத்தி முழுசாக போக விடாமல் தடுத்தா உலகத்தில் விவகாரமே பண்ண முடியாது. மனசையும் இந்திரியங்களையும் வெளியவே செல்ல விடாமல் தடுத்தா காட்டில் போய் கண்ணை மூடி ஒரே இடத்துல உட்காந்துடணும். அப்போ கூட மனசை கட்டுப்படுத்த முடியாது. மனசு எங்கேயாவது போய்கிட்டே இருக்கு. ஒழுங்குபடுத்துதல், மனதில் இருக்க அசுத்தங்களை அகற்றி நல்ல எண்ணங்களை உருவாக்குதல். இந்த தண்ணியை தேக்கி வச்சுருக்கோம், அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருந்தானாக உடஞ்சி ஓடி போயிடும். அது என்ன பண்ணுறான், ஒரு மடை வழியாக திறந்து விட்டு ஒழுங்காக விடுறது இருக்குது பார்த்திங்களா. இதுதான் ஒழுங்குபடுத்துதல். மனதையும் இந்திரியங்களையும் அது போகிற வழியில் போக, கண்ட திசையில் போக விடாமல் முறையாக போய் கட்டுப்படுத்தி பயன்படுத்துதல். இது சமம் தமம். இது நிறைய விளக்கமெல்லாம் பார்த்துட்டோம். போன கிளாஸில் 7வது ஸ்லோகத்தில் உபரதி பார்த்து திதிக்ஷிக்கு பாதி விளக்கம் பார்த்துருக்கோம். போன கிளாஸில் அதே பார்த்தோம். உபரதின்னா என்னன்னு சொன்னால், ஆக்சுவலாக நாம் ஏற்கனவே கடைப்பிடிச்ச இந்த சமம் தமம் இருக்குது பார்த்திங்களா, இதை அப்பப்போ கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறோம், பிறகு விட்டுருவோம். ஒரு நாளைக்கு இருக்கிறது, பிறகு ஒரு நாளைக்கு இருக்கிறது இல்லை. அப்படி இல்லாமல் தொடரச் செய்வது, ஒழுங்குபடுத்திய இந்திரியங்களையும் ஒழுங்குபடுத்திய மனதையும் அதிலேயே தொடரச் செய்வது சம உபரதின்னு பேர். கர்ம தியாகம்னு ஒன்று இருக்குது, இதுக்கு அர்த்தம். பிறகு ஸ்வதர்ம அனுஷ்டானம்னு ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே சொல்கிறது என்னன்னு சொன்னேன், 3 அர்த்தம் இருக்குது உபரதிக்கு. செயல்கள்லேருந்து பொறுப்பை விடுபடுறது உபரதின்னு ஒரு பேர். நிறைய கடமைகள், ஏகப்பட்ட கடமைகள் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். வேதாந்தம் படிக்க முடியாது. நிறைய கடமைகள் இருந்தால் படிக்க முடியாது. வீட்டில் மட்டும் இல்லை, ஆசிரமத்தில் கூட அப்படித்தான். விவகாரம் நிறையா இருந்து ஆசிரமத்தில் சன்னியாசியே படிக்க முடியாது. சன்னியாசியை சொல்லி கிளாஸ் எடுக்கவும் முடியாது. விவகாரத்தை குறைக்கிறது உபரதின்னு ஒரு பேர், அர்த்தம் இருக்குது. பிறகு நம்முடைய கடமைகளை செய்கிறதும் உபரதின்னு இருக்குது, ஸ்வதர்ம அனுஷ்டானம்னு சொல்லி. ஆனால் இங்கே சொல்கிறது என்னென்னா, இது ஒரு அர்த்தம், இதுதான் முக்கியமான அர்த்தம். நாம் ஏற்கனவே கடைப்பிடித்த சமம் தமத்தை, மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு, அதாவது மனதை ஒழுங்குபடுத்துவது, இந்திரியங்களை ஒழுங்குபடுத்துவது, இந்த 2ஐயும் அதிலேயே தொடரச் செய்தல். தொடராது, அதுதான் கஷ்டம். எப்பயுமே ஒரு நாள் செய்வான், 2 நாள் செய்வான், விட்டுருவான். தொடர்ந்து செய்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கஷ்டம். அதான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஒருத்தர் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாக்கிங் போன சொன்னார் டாக்டர். வாக்கிங் போக குறைஞ்சிருந்தார். 20 வருஷமாக வாக்கிங் போகிறேன் டாக்டர், ஆனால் சுகரே குறையலைன்னார். எப்படி? அப்படியாண்ணா? ஆமாம். எப்படி போகிறீங்க? மாதம் 1 நாள் போவேன். மாதம் 1 நாளை போய் 20 வருஷம் போனால் எப்படி குறையும்? தொடரச் செய்தல், அதுதான் முக்கியமே ஒழிய அப்பப்போ செய்கிறது சாதனை அல்ல. தினந்தோறும் ஜபம் பண்ணுவாங்க, ஏதோ போய் சத்சங்க கேம்ப்பு நடக்கும்போது எல்லா சாதனையும் ரொட்டீனாக இருக்கும். 4 மணிக்கு எந்திரிக்கிறது, 5 மணிக்கு எந்திரிக்கிறது, எல்லா பூஜையிலையும் அட்டன் பண்ணுறது, கிளாஸ் அட்டன் பண்ணுறது, எந்திரிக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் ரொட்டீன் இருக்கும். அது எதுக்கு அந்த கேம்ப் நடத்துகிறோம்னா, அதை போய் வீட்டில் பண்ண முடியறதில்ல. இதுக்கு பேர், இதை தொடர்ச்சியாக ஆன்மீக சாதனையில் தொடர்ந்து செய்வதற்கு பெயர் உபரதி. இதை பார்த்தோம். பிறகு அதாவது நாம் கடைப்பிடித்த சாதனைகளை தொடர்ந்து காப்பாற்றுவது. சொல்லுவாங்கள்ல,
அவங்க அப்பா வந்து 4 ஜெனரேஷனுக்கு சொத்து சேர்த்துட்டாருப்பாங்க. அவன் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, காப்பாற்றினாலே போதும் அப்படின்னு சொல்கிறது உண்டா இல்லைங்களா? அது மாதிரி நாம் செய்த சாதனைகளை தொடர்ந்து காப்பாற்றுவதற்கு பெயர் உபரதி. அடுத்து திதிக்ஷா பார்த்தோம். திதிக்ஷான்னா சர்வ துக்கானாம் சகனம், சகித்து கொள்ளுதல் அல்லது பொறுத்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், அனைத்து துயரங்களையும்ங்கிறார். 2வது விரல் இருக்கு. சகனம் சர்வ துக்கானாம் திதிக்ஷா சா ஸ்வபாத் மதா. அதாவது நம்மளுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வருது, துயரங்கள் வருது. யாருக்கும் பிரச்சனை வராத மனுஷனே கிடையாது. ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. பிரச்சனை இல்லாத மனுஷன் ஒரு ஆள் நீங்கள் சொல்ல முடியாது. எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு, தேவர்களுக்கு கூட உண்டு, அசுரர்களுக்கு கூட, எல்லாருக்குமே உண்டு. கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பிற ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம். அதை நீக்க முயற்சி பண்ணணும், அப்படி ஏற்றுக்கிறது இல்லை. ஒரு பிரச்சனைகளை சமாளித்து அதை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்படி முயற்சி பண்ண முடியவில்லை என்றால், வேறு வழியே இல்லை அப்படின்னு என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஆகி போச்சுன்னு என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியுமா? நம்ம எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். ஒரு தீர்ப்பாக சுப்ரீம் கோர்ட்டில், கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, ஒவ்வொன்றா போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா வேறு என்ன பண்ண வழியே கிடையாது. அப்படி நாம் அனைத்து முயற்சிகளையும் உடலாலோ உள்ளத்தாலோ குடும்பத்தாலோ எல்லா பிரச்சனை வரும் பொழுது முயற்சி பண்ணும்போது எவ்வளோதான் முடிஞ்சு அந்த அக்செப்டன்ஸ். இது சகித்து பழகுது. ஒரு இடத்துல மாட்டிக்கிறோம், சொட்டரெல்லாம் கொண்டு போகிறோம் குளிரில், ஒரு வேளை இல்லை தாங்க அதை விட குளிர் கூட இருக்குது, என்ன பண்ண முடியும்? அழுதுகிட்டு இருந்தால் போகாது. இந்த குளிரை நம்ம தடுக்க முடியாது. அதே மாதிரி வெயிலில் மாட்டிக்கிறோம். அதே மாதிரி ஒரு மருந்து சாப்பிட்றோம், அந்த மருந்து சாப்பிட்றது வேலை செய்கிறது வரைக்குமா பொறுக்கணுமா இல்லைங்களா? அந்த வேலை செய்கிறது வரைக்கும் பொறுத்தே ஆகணும். அப்போ இது டைமான போயிடும், கொஞ்ச நாள் இதுவும் கடந்து போகும் சொல்லுவாங்கள்ல. அந்த புத்தியை கொண்டு வந்து சகித்து பழகுதலுக்கு பேர் திதிக்ஷா. முணுமுணுக்காமல் எரிச்சல் அடையாமல் தேற்றுக்கொள்வது. இதை எப்படி வளர்த்து கொள்வதுன்னா, ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்தால் அதுக்கு வரக்கூடிய தடைகளையும் அதுக்கு வரக்கூடிய துயரங்களையும் சகித்துருவோம். ஒருத்தர் பணம் சம்பாதிக்கணும்னு ரொம்ப வெறியாக இருக்குது, ரொம்ப வெறி பிடிச்சி அலைகிறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன கஷ்டத்தினாலும் ஏற்றுக்குருவார். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிப்பார், அலையுவார், ஓடுவார். ஒரு அவமானம் வந்தால் கூட தாங்கிக்க. என்ன லட்சியம் என்ன? அப்போ எல்லாத்தையும் சகிப்பார் அந்த லட்சியத்துக்காக. அப்படி தீவிரமான இந்த முமுட்சுத்துவம், ஆன்மீக சாதனையில் மோட்சத்தை அடைய வேண்டும், ஞானத்தை அடைய வேண்டும், முழுமையான நிறைவை பெற வேண்டும் என்ற தீவிர எண்ணம் இருந்தால் அதற்கான உண்டான சாதனைகள் செய்யும் பொழுது வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்வோம். முமுட்சுத்துவம் வேணும். பிறகு சில கஷ்டங்கள் கண்டுக்கிறாமல் இருந்து அது பாட்டுக்கு போயிடும். சில கஷ்டங்கள்லாம் எப்படி இருக்கும்? கண்டுக்கிறான் விட்டுட்டா. இப்போ இந்த குழந்தை கீழே விழுந்துச்சுன்னா போய் பார்த்தீங்கன்னா அழுகும், பார்க்கலைன்னா அதான் எந்திரிச்சு வந்துடும் அழுகாமல். அப்படி சில விஷயங்கள் இருக்குது, அப்படியே நாம் குடிச்சு பழகணும். பிறகு தொடர்ந்து அபியாசம் செய்து பழகுதல். விரதத்தை எடுத்துக்கொள்வது, அதெல்லாம் பார்த்தேன். சபரிமலை விரதம், உண்ணாவிரதம், மௌன விரதம், அப்பப்போ சில சாதனைகள், ஏதாவது ஒரு விரதத்தை எடுத்துக்கிட்டு நம்ம இதெல்லாம் இன்றைக்கி இருந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. பிடிக்காத சாப்பிட மாட்டேன்னு விரதம் இருக்கக்கூடாது. காட்சியில் போய் விடுவாங்க, பாவக்காயை விட்டேன்பார். ஏன்னா பாவக்காய் அவர் பிடிக்காது. ஏன்னா காசியில் போய் பாவக்காயை விட்டேன்னா அது எதுக்கு விடனாங்க, இங்கேயே விட்டுத்தானே உட்காந்துருக்காரு அவர். நம்மளுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அதில் வேணாம்னு சொல்லி இருக்கிறது தான் தவம்ங்கிறது. அதையும் பண்ணணும். அதனால தான் தவத்துக்கு லட்சணமே வள்ளுவர் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருன்னு சொன்னார். தவத்துக்கு ஒரே வரி 2 வரியில் அருமையான லட்சணம் சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். இதே தான். அதாவது உனக்கு வரக்கூடிய கஷ்டத்தை பொறுத்துக்க, மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இரு. தவம்னா நீ காட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இல்லை சாப்பிடாமல் இருந்துக்கிட்டு அப்படிலாம் பண்ணுற தவம்னு சொல்ல. உனக்கு வர்ற கஷ்டம் வருது, நீக்க முயற்சி பண்ணுற, முடியல அமைதியாக சந்தோஷமாக ஏற்றுக்க, இது தவம். வேறவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. மற்ற உயிர்களுக்கு துன்பத்தை தராதே, உனக்கு வரக்கூடிய துன்பத்தை ஏற்றுக்கொள், சகித்துக்கொள். தவத்துக்கு லட்சணமே தவங்கிற அதிகாரத்தில் முதல் குறளில் வள்ளுவர் சொல்கிற லட்சணம் 2 வரையும் சொல்லிட்டார் அவர். அதனால் என்ன பண்ணணும்? அது மட்டுமல்ல, தவங்கிறது உடலையும் உள்ளத்தையும் பண்படுத்துகிறதா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும். திதிக்ஷைன்னு சொல்லிட்டு
நான் தாங்கிக்கிறது கடுமையாக சாப்பிடாமல் பட்டினி போட்டு கிடக்கக்கூடாது. நாம் சாப்பிடாமல் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கக்கூடாது, உள்ள ஆரோக்கியத்தையும் கெடுக்கக்கூடாது. எந்த விரதம் இருந்தால் சொன்னேன்ல, 5 வருஷம் மௌன விரதம் இருந்துட்டு திருப்பி வந்து என்ன பண்ணுறாரு, நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டு இருக்கார் ஒருத்தர். அவர் பேச்சை நிப்பாட்டவே முடியலை. அளவாக பேசி பழகிறது ரொம்ப கஷ்டம், பேசாமல் இருக்கிறது கூட ஈஸி. புத்தரே அந்த தவறை பண்ணார். புத்தர் என்ன பண்ணார், கடுமையான விரதம் இருந்தார், உடம்பெல்லாம் நொஞ்சு போச்சு, அவரால் ஒரு செயலை செய்ய முடியாத கடுமையான தபசு. அப்போ இருக்கும்போது ஒரு ஆட்டிடையன் வந்து ஒரு பாட்டு படிச்சுட்டு போகிறான். அந்த பாட்டு அர்த்தம் என்னென்னா, வீணை இருக்குது பார்த்தீங்களா, வீணையினுடைய நரம்பு இருக்கு பாருங்க, அது லூஸாக இருந்தாலும் சத்தம் வராது, ரொம்ப டைட்டாக பிடிச்சி அந்து போயிடும். அது கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் சத்தம். அந்த பாட்டை கேட்ட உடனே அந்த விரதத்தை குறைச்சாராம் புத்தர். ஒரு ஆட்டிடையன் அந்த பாட்டு படிச்சுக்கிட்டே போகிறான். அதோட பொருள் அதுதான். அப்போ நான் விரதம் இருக்கிறது உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாகவும் திடமாகவும் வைக்கிறோம். உடல் ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கிறக்கூடாது. உடல் ஆரோக்கியம் போச்சுன்னா எந்த சாதனையும் பண்ண முடியாது. ஒரு விரதம் இருக்குன்னு சொல்லி உடல் ஆரோக்கியத்தை நான் 10 நாள் உண்ணாவிரதம் இருக்கேன், ஒன்றுமே சாப்பிடாம அப்படின்ட்டு கெடுத்துக்கிறக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் இருப்பாங்க, அது 1 வாரம். அதெல்லாம் இளமையில் இருக்கும்போது உடம்பை பக்குவப்படுத்தணும். 6 நாள் வந்து ஒன்றுமே சுத்தப்படுத்திடும். இதே இது வயசான காலத்தில் பண்ணக்கூடாது. நோய் இல்லாமல் திடமாக ஆரோக்கியமாக இருந்தால் பண்ணலாம். அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக உணவு எடுத்துக்கிடுவோம். இப்படி பழகிறது தான் தவம், திதிக்ஷை அப்படிங்கிறது. இதெல்லாம் திதிக்ஷையை வளர்த்துக்கிறதுக்கு இது. பிறகு இன்னொன்று இருக்குது, கஷ்டம் வரும் பொழுது பாவம் கழியுதுன்னு ஏற்றுக்கிறணுங்கிறார். இதெல்லாம் ஒரு கஷ்டம் வருது, ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை. மனித பிறவினா என்ன, மனித பிறவி வந்து எப்படி அமையுது, பாதி பாவம் பாதி புண்ணியம் இருந்தால் தான் மனித பிறவி. புண்ணியம் அதிகமாக இருந்தால் என்ன பிறவி எடுப்போம், சொர்க்கத்துக்கு. பாவம் அதிகமாக இருந்தால் வேறு பிறவி எடுப்போம், நரகத்துக்கு போவோம். அங்கே சொர்க்கத்தில் என்ன பண்ணுவோம், புண்ணியம் அதிகமாக இருக்கனால புண்ணிய பலன் என்ன, இன்பத்தெல்லாம் அனுபவிப்போம், சுகத்தை நல்லா அனுபவிப்போம். சுகத்தை அனுபவிக்க என்ன ஆகும், புண்ணியம் குறைஞ்சிக்கிட்டே வரும். புண்ணியம் முடிஞ்ச உடனே டக்குன்னு வேறு பிறவிக்கு வந்துடும். அதே மாதிரி மோசமான வேறு பிறவி எடுக்கிறோம், அங்கே என்ன துக்கத்தை, அந்த பிறவியில் பாவம் கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். பாவம் முடிஞ்ச உடனே அந்த பிறவி போயிடும். மனித பிறவியினுடைய நோக்கம் என்னென்னா, பாதி பாவம் பாதி புண்ணியம் இருந்தால் தான் மனுஷ பிறவியே கிடைக்குது. புரியுதுங்களா? அப்போ தானே கிடைக்கும். சரி, இப்போ நம்மளுக்கு ரொம்ப சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ சுகத்தை அனுபவிக்கிற காரணம் என்ன, புண்ணியம் தானே. சுகத்தை அனுபவிக்கும்போது புண்ணியம் குறையுமா குறையாதா? சரி, புண்ணியம் குறையிறது நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குமா கெட்டதா? புண்ணியத்தை சேர்க்கன்னு நினைக்கும்போது புண்ணியம் குறையுது. இன்பத்தை அனுபவிக்கும் போது புண்ணியம் குறையுதுன்னு நினச்சா அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுல இருக்கக்கூடிய ஆணவம் போயிடும். துக்கத்தை அனுபவிக்கிறோம், துக்கத்தை அனுபவிச்சா எது கழியும், பாவம் கழிகிறது சந்தோஷமான விஷயமா துக்கமான விஷயமா? அப்படி நினச்சிட்டோம்னா சொல்லுவாங்க கிராமத்தில், எப்பா பாவம் கழியுதுன்னு நினச்சிக்கப்பா, ஒன்றுமே செய்ய முடியலன்னு வச்சுக்க, பாவம் கழியுதுன்னு நினச்சிக்கப்பாம்பாங்க. சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. சாதாரண கிராமத்தில் சாதாரண சொல்கிற பழக்கம் உண்டு. பாவம் உண்மையாக அதுதான். அப்படி நினைக்கும் பொழுது அதை திதிக்ஷை, சகித்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, நாம் உலக துன்பங்களில் விடுபடுவதற்கு இது கூட ஒரு வழி. முயற்சி பண்ணுறோம், முடியலை, அப்போ ஏதோ பாபகரமாக கழிஞ்சிக்கிட்டு இருக்கு. சொல்லுவாங்களே 7 நாடுன்னா ஒரு 6 மாதம் இருக்குது, அது வரைக்கும் நான் அனுபவிச்சுட்டு ஆகணும்னு சொல்கிறாரா இல்லையா ஜோஷி? அப்போ என்ன அர்த்தம், 7 வருஷம் அனுபவிச்சாச்சுன்னு ஒரு 6 மாதம் அனுபவிச்சுட்டு போயிடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அப்போ இது வந்து திதிக்ஷை மட்டுமல்ல, சாதாரணமாகவே துன்பத்திலிருந்து விடுபட வழியாக இருக்குது. ஏன்னா கவனமாக புரிஞ்சுக்கிறணும். அஹிம்சையை கூட நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அஹிம்சைன்னு சொன்னால் உன்னை பொறுத்துக்கிறதுனா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது. ஐயோ நீ அடிக்கிறானேன்னு அது அஹிம்சை கிடையாது. காந்திகிட்ட போய் சொன்னாங்களாம், நான் எங்களை போட்டு ரொம்ப துன்புறுத்துகிறாங்க அந்த பாகிஸ்தான் பிரிவினையில். அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏன் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னு கேட்டாராம். நீங்கள் சொன்ன அஹிம்சைன்னு சொன்னாங்களாம். நீங்கள் அஹிம்சையும் புரிஞ்சுக்கல, கடைப்பிடிக்கவும் தெரியலன்னாராம். அதாவது தனக்கு ஒரு அவமானம் மானபங்கம் வரும் பொழுது நகங்களையும் பற்களையும் கடிச்சு கூட நீ அடிச்சு கொள்ளுங்க அடிங்கிறார். இல்லைன்னு சொன்னால் சாதாரணமாக ஒருத்தர் ஒரு பிரச்சனை வருது, போராடுறோம், அங்கே அடிக்கிறோம்னு சொன்னால் நீ ஐயோ அடிக்கிறானே நினச்சி அதை அஹிம்சை இல்லை, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டா தேவையில்லை. அது மாதிரி திதிக்ஷைங்கிறதையும் கவனமாக புரிஞ்சுக்கணும், எங்கே எப்போன்னு சொல்லி. முயற்சி பண்ணுறோம்,
முயற்சி பயன் கொடுக்கல, அந்த இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன பண்ணுறான்? சகித்து பழகுதல். அதனால் தீட்சையை பின்பற்ற வழி என்னன்னா, ஒரு விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக இருந்தால் பின்பற்ற முடியும், கஷ்டத்தை கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் பின்பற்ற முடியும், தவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் பின்பற்ற முடியும், சகித்து பழகினாலும் அதை பின்பற்ற முடியும், தொடர்ச்சியாக செய்தால் பின்பற்ற முடியும் அப்படிங்கிறார். பிறகு இங்கே இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, சுபா சா திதிக்ஷா மதா, மங்களத்தை தருவதான அதுவே திதிக்ஷை என்றும் கருதப்படுகிறது. இந்த திதிக்ஷை என்ன பண்ணுமா? மங்களத்தை தருங்கிறார். உலக வாழ்க்கையின் வெற்றிக்கே இது பயன்படும், ஆன்மீக வாழ்க்கை மட்டுமில்லை, பொறுத்தவர் பூமியாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. வெகுளாமைங்கிற அதிகாரத்தில் கோபப்படாமையை பற்றி வள்ளுவர் சொல்கிறார் துறவரவியல்ல. இல்லறவியல்ல இன்னொன்று சொல்கிறாருங்க, மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். ஒருவர் செய்த தவறை பொறுத்து கொண்டு கோபப்படாமல் மறந்து விடுவது நல்லது. பிறகு கோபத்தினால் பலருக்கு துன்பங்கள் பல தோன்றி தொடர்ந்து வரும் அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறார் சொன்னால், திதிக்ஷை மங்களத்தை தரக்கூடியது. பொறுத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. தண்டிப்பவர்கள் அடைவது ஒரு நாள் இன்பம். ஒருத்தர் வந்து ஒருத்தன் தண்டிக்கிறான், அதை பொறுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கு என்றைக்குமே இன்பமாக இருக்குமா? அதை பொறுத்தவனுக்கு. தண்டிப்பவருக்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தவருக்கு இறுதி வரை இன்பமும் புகழும் ஏற்படும் அப்படின்னு வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். அதனால் திதிக்ஷை என்பதே ஒரு பெரிய தவம்ங்கிறார். இது மங்களத்தை தருவது. இந்த மாதிரி தவ வாழ்க்கை வாழ்ந்தால் என்ன பலன் சொல்லி தவங்கிற அதிகாரத்திலே திருக்குறள் 2 குறள் இருக்குது. ஒன்னார் திறனும் உவந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வருங்கிறார். அதாவது உனக்கு எதிரி இருக்கான்னு வச்சுங்க, அதை அழிச்சிருமா, உன்னுடைய சுற்றத்தாரை பாதுகாக்குமா. உண்மையிலே பொறுத்து போகும் பொழுது எதிரியும் அழிஞ்சு போயிடுவான், தன்னுடைய சுற்றங்களும் ஒன்னார் திறனும் உவந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வருங்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறார், கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்குங்கிறார். அது யமனை கூட வென்றலாங்கிறார். இந்த மாதிரி ஒரு திதிக்ஷை, இந்த மாதிரி தவ வாழ்க்கை வாழும் பொழுது யமனை வெல்லக்கூடிய ஞானம் கிடைக்கும், அதற்கு தகுதி கிடைக்கும். அதான் சொல்லிக்கிட்டு இருக்கார் அதிகாரித்துவத்தை. இது திதிக்ஷையினால் வரக்கூடிய பலன். அதனால் இதை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு இடத்துல பண்ணுவார், ஒரு சிஷ்யன் இருப்பான், அவன் வந்து ஒருத்தர் போட்டில் வருவாங்க அவரை பார்க்க, ராமகிருஷ்ணரை பற்றி இழிவாக பேசிகிட்டு இருப்பான். இழிவாக பேசணுன்னு இவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, அந்த வர்றவர் அமைதியாக பொறுமை அப்படின்ட்டு ஏதோ தெரியாமல் பேசுகிறேன், ஏன்னா அவன் கோலவன். யார் அவன்? கோலை, அவனுக்கு இயலாமை, அதனால் பேசாமல் வந்துடுவான். வந்தவுடனே இந்த மாதிரி ஒருத்தர் உங்களை பற்றி பேசினார், நான் ரொம்ப பொறுமையாக கோவப்படக்கூடாதுன்னு பொறுமையாக வந்துட்டேன்னு ராமகிருஷ்ணன் திட்டுவார். நீ ஒரு குருவை பேசுகிறான், நீ எப்படி பொறுமையாக வரலாம் அப்படின்னு திட்டுவார். ஏற்றிருக்க வேணாம் பார். இதே இது இன்னொரு சிஷ்யர் அதே மாதிரி இன்னொரு நாள் வரும்பொழுது போட்டில் அடிக்க அவர் கொஞ்சம் முரடன், அந்த சிஷ்யர் அடிக்க போவார். அந்த நீ எப்படி தூக்கி கடல் தண்ணிக்குள்ள தூக்கி போட போயிடுவார். பிறகு இது பண்ணி எல்லாம் சமாதானம் வந்து அது சொன்ன உடனே, ஏன்டா அவனை போய் அடிக்க போகிற, நீ பொறுமையாக இருக்க வேண்டாம் பார். கோழைத்தனத்தினால சகிப்புத்தன்மைங்கிறது அது கிடையாது. அது நம்மளுக்கு முடியும், ஆனால் என்ன பண்ணுறான், அதை பொறுத்துக்கிறோம். இதுதான் வந்து திதிக்ஷைக்கு அடையாளம். திருவள்ளுவர் இன்னொரு குறளில் சொல்லி, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வால் பொறுத்தல் தலைங்கிறார். அதாவது பூமி இருக்குது, பூமி வந்து தோண்ட தோண்ட அது ஒன்றும் செய்யாது, தோன்றவனே தாங்கிக்கிட்டு இருக்கதே பூமி தான் அப்படிங்கிறார். அது மாதிரி பொறுத்தல் வந்து ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறார். இது திதிக்ஷையினுடைய விளக்கம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். விஷயேப்யக பராவிருத்திகி பரமோ பரதிர் ஹிஷாம். விஷயேப்யக விஷயங்களிலிருந்து, அந்தர் பகிர் விஷயங்களிலிருந்து, உள் விஷயம் வெளி விஷயங்களிலிருந்து, பராவிருத்திகி திரும்பி விடுதல், திரும்பி அப்படியே இருத்தல், கீஷா என்ற அதுதான் பரமா உபரதிகி மேலான உபரதி என்றும். அதான் நம்ம ஏற்கனவே கடைப்பிடிச்சிருக்கோம். ஏதோ மனசை வந்து வெளி விஷயங்கள் உள்ளே திருப்பியிருக்கோம், இந்திரியங்களையும் திருப்பியிருக்கோம். அப்படி அதே மாதிரி உள்ளே இருக்க எண்ணத்தையும் திருப்பி வரவிடாமல் தடுத்திருக்கோம். சமம் தமம்ங்கிறது மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு. அப்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட விஷயங்களில் இருந்து
அப்படியே இருத்தல், திரும்பி பராவிருத்திகி, திரும்பி விடுதல், அப்படியே இருத்தல், கீஷா அதுதான் என்ற அதுதான், பரமா உபரதிக்கு மேலான உபரதி என்றும். ஏன்னா உபரதிக்கு 2-3 விளக்கம் இருக்குது. இங்கே சொல்கிற உபரதி என்னது? நாம் கடைப்பிடிச்ச இந்திரிய மன ஒழுங்குபாட்டை தொடரச் செய்தல். அடுத்தது 2வது வரி, ஷகனம் சர்வ துக்கானாம். சர்வ துக்கானாம்னா அனைத்து துயரங்களையும், ஷகனம் சகித்து கொள்ளுதல், சகித்து கொள்ளுதலே திதிக்ஷா சா சுபாமதா. சுபாமதான்னா மங்களத்தை தரக்கூடியதான ஷா திதிக்ஷா, அதுவே திதிக்ஷை என்றும் மதா கருதப்படுகின்றது. அந்தர் பகிர் விஷயங்களிலிருந்து திரும்பி அப்படியே இருத்தல் என்று அதுதான் மேலான உபரதி என்றும், அனைத்து துயரங்களையும் சகித்து கொள்ளுதல் மங்களத்தை தரக்கூடியதான அதுவே திதிக்ஷை என்றும் கருதப்படுகிறது. அடுத்தது சிரத்தை சமாதானம். 8வது ஸ்லோகம் படிக்கலாம். நிகமாச்சாரிய வாக்கியேஷு பக்தி ஸ்ரத்தேதி விஸ்ருதாம் சித்தைகாக்ரியம் து சல்லக்ஷ்யே சமாதானமிதி ஸ்மிருதம். நிகமாச்சாரிய வாக்கியேஷு பக்தி ஸ்ரத்தேதி விஸ்ருதாம் சித்தைகாக்கர்யம் து சல்லக்ஷ்யே சமாதானமிதி ஸ்மிருதம். சிரத்தை இந்த 6ல் 5வது சாதனை. தத்துவபோதத்தில் சிரத்தா சித்ருஷி, சிரத்தை எத்தகையதுன்னு ஒரு கேள்வி வரும். குரு வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசக சிரத்தாக. குரு வேதாந்த வாக்கியம் முதலானவைகளில் ஆழமான நம்பிக்கை வைத்தல் சிரத்தையாகும். சிரத்தைக்கு லட்சணம் என்ன? முதல்ல சிரத்தைனா நம்பிக்கை. குரு வாக்கியத்திலும் சாஸ்திரங்களிலும் ஆழமான நம்பிக்கை வைப்பது சிரத்தை எனப்படும். விளக்கம் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்கிறாரு? நிகம ஆச்சாரிய வாக்கியேஷு பக்தி சிரத்தா இது விஸ்ருதா. உபனிஷத்திலும் ஆச்சாரியரின் வார்த்தைகளிலும் இருக்கின்ற பக்தியானது, அதாவது நம்பிக்கையானது சிரத்தை என்று கேள்விப்பட்டுள்ளோம். இங்கே இதில் 5 விஷயம் பார்க்க போகிறோம். சிரத்தைனா என்ன? அந்த சிரத்தையை எதில் வைக்க வேண்டும்? சிரத்தை எதற்கு தேவை? எதுவரை தேவை? அந்த சிரத்தையை நாம் வளர்த்து கொள்வதற்கு என்ன உபாயம்? பிறகு சிரத்தையின் பலன் என்ன? முதல் சிரத்தைனா அதுக்கு டைரக்ட் மீனிங் நம்பிக்கைன்னு அர்த்தம். சிரத்தைனா என்ன? நம்பிக்கைனா என்ன? அந்த நம்பிக்கை எதில் வைக்கிறது? அந்த நம்பிக்கை எதற்கு தேவை? எதுவரை தேவை? அந்த நம்பிக்கையை வளர்க்க உபாயம் என்ன? அதனுடைய பலன் என்ன? பொதுவாக சிரத்தைனா நம்பிக்கை, விஸ்வாசம், பக்தி. இங்கே பக்திங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பக்திக்கும் பேர், பக்தி வரணும்னாலே நம்பிக்கை தான் வரும். நம்பிக்கையெல்லாம் பக்தி வருமா? அதனால் இங்கே நம்ம சிரத்தைக்கே பக்திங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நம்ம கர்மகாண்ட பகுதியாக இருக்குது. வேதாந்தத்தில் கர்மகாண்டம் ஞானகாண்டம் இருக்குது. கர்மகாண்டமாக இருந்தால் அதில் பாவ புண்ணியத்தில் நம்பிக்கை வரணும். கெட்டது பண்ணால் பாவம் வரும், நல்லது பண்ணால் புண்ணியம் வரும். இந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? பொதுவாக மக்களுக்கு இருக்குது. எல்லா மனிதர்களுக்குமே அதர்மம் பண்ணால் பாவம், நல்லது பண்ணால் புண்ணியங்கிற நம்பிக்கை பொதுவாக இருக்குது. ஆனால் செய்கிறது இல்லை. இருந்தாலும் கூட செய்கிறது இல்லையா? ஆனால் தெரியும் எல்லாருக்கும், பாவம் பண்ணால் நம்மளுக்கு இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி. இந்த பக்தியில் நம்பிக்கை கடவுள் நம்ம என்ன பண்ணுறோம்? வழிபடுறோம். ராமகிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்கிறார், நீ எந்த வடிவத்தில் வேணாலும் கடவுளை வழிபடு, அந்த வடிவம் அதுதான் முழு முதல் கடவுள். அவர் அனைத்து சக்தியும் உள்ள ஒரு நம்பிக்கையோடு வழிபட்டால் அதே கடவுள் உனக்கு அந்த ரூபத்தில் காட்சி கொடுப்பாருங்க. நாயை கூட நீ வழிபடு. நம்ம முகத்தில் அப்படித்தானே இருக்குது. எத்தனை வடிவங்களில் இருக்கும். ஆனால் அங்கே என்ன முக்கியம்? சிரத்தை. எல்லாம் அது சில கல்லை வச்சுட்டு கும்பிட்றோமே, வெறும் கல் தானே. மஞ்சளை பிடிச்சி வச்சிடறோம். மஞ்சளை பிடிச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறான்? அதுதான் கடவுள்னு சொல்கிறோம். விவேகானந்தர்கிட்ட ஒரு அரண்மனைக்கு போயிருந்தார், ஒரு ராஜாட்ட. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த ராஜா கடவுள் நான் ஒத்துக்கிறேன், அவர் கடவுள் இருக்கார், எல்லாம் ஒத்துக்கிறேன்,
ஆனால் இந்த கல்லுலையும் மண்ணுலையும் போய் அங்கே தான் இருக்காருன்னு சொல்லி நீங்கள் நம்பி வழிபடுறீங்களே, இதை என்னால் ஏற்றுக்கிற முடியாதுன்னாரு. யார்? விவேகானந்தர். அது எப்படி? அதுலெல்லாம் கடவுள் இருக்காருன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? கடவுள் ஏதோ இருக்கார், ஒத்துக்கிடுவோம். அதுக்காக கல்லுலையும் மண்ணுலையுமா இருப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் அமைதியாக உட்காந்துருந்தாராம். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ராஜா ஃபோட்டோ சேவத்தில் மாட்டியிருந்துருக்கு, அதை எடுக்க சொல்லியிருக்கிறாரு. அந்த சேவகனை எடுத்த உடனே அதை கீழே வச்சு இதில் எச்சில் துப்புனாராம் ராஜா ஃபோட்டோவில். கோவம் வந்துருச்சு அவனுக்கு. ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. எது கோவப்படுறீங்க? உங்கள் மேலே நீங்கள் இங்கேயில் இருக்கீங்க, இது வெறும் பேப்பர் கண்ணாடி ஃப்ரேம் தானே, இதில் தானே துப்ப சொன்னேன்னாராம். அவர் அப்படியே முழிச்சாராம். நீங்கள் இந்த இருக்கீங்க, உங்கள் மேலே நான் டச் பண்ண சொல்ல, இது வெறும். அப்போ உங்களை மாதிரி ஒரு வடிவு வச்ச உடனே நீங்கள் தான் அதில் நம்பி துப்ப மனசு வரல இல்லை. அது மாதிரி எங்கும் நிறைந்த சர்வசக்தி உள்ள கடவுளை ஒரு விக்கிரகத்திலே ஒரு படத்திலே நாம் அதுதான் நம்பிடுறோம். அப்படி வைக்கிறதே நம்பிக்கை. அதனால தான் விக்கிரகத்தில் தோன்றுறாரு கடவுளை. எங்கும் நிறைந்தவை. ஏன்னா அதுதான் நம்ம நினைக்கிறோம். நினச்சதுனால என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு தோன்றாரு. குருவாயூரில் அந்த ஒரு உண்மையில் நடந்த சம்பவம் ஒன்று. ஒருத்தர் கொஞ்சம் படிக்காதவர் அங்கே இருக்க அந்த கோயிலில் பெரிய ஒரு ஆச்சாரியார்கிட்ட நான் தியானம் பண்ணணும் குருவாயூரப்பனை, எப்படி தியானம் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கார். அவர் என்ன பண்ணுறார், கூட உனக்கு அதெல்லாம் வராதுறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். இவர் நச்சு பிடிக்கிறார். அப்போ கோவம் எருமை கடாயை நினச்சி தியானம் பண்ணுறான்ட்டார். எப்படி? எருமை கடாயை நினச்சி தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டார். கொஞ்ச நாள் கழித்து உற்சவம் வருது. உற்சவம் வரும்போது உள்ள மூல விக்கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அது வெளியே எடுக்கிறாங்க. இவர் வெளியே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெளியே எடுத்தால் வாசல் வரைக்கும் வாசல் பேர் வரமாட்டேங்குது. அந்த விக்கிரகம் வெளியே வரமாட்டேங்குது. இழுத்து பார்க்குறாங்க. இவர் சிரிக்கிறார் வெளியே. யார்? தியானம் பண்ணிக்கிட்டு இருந்து என்னடா சிரிக்கிறேங்கிறாரு. அதான் கொம்பு தட்டுதில்ல, சாட்சி இழுக்க வேண்டியதானாங்கிறார். கொம்பு தட்டுதில்ல, சாட்சி இழுக்க வேண்டியதானே அப்படிங்கிறார். ஏன்னா இவருக்கு அவ்வளவு உள்ளவங்களுக்கு காட்சி கொடுக்கல. இவருக்கு அந்த எருமை கடாயவே நினச்சிட்டார், அதில் நம்பிட்டார், அந்த ரூபத்தில் இருக்காருன்ட்டு. அப்போ இவருக்கு எருமை கடாயை காட்சி கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த நம்பிக்கை அங்கே என்னவா நம்புகிறோமோ அதுபடி பகவான் தருவார். அவங்க நம்பிக்கை தான் முக்கியமே ஒழிய மற்றது முக்கியம் இல்லை. 100% பிசுறு இல்லாமல் நம்மளுடைய லௌகீக பிரார்த்தனையில் கூட நீங்கள் நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு வழிபடும் போதே தெரியும். பிசுறு இல்லாமல் கடவுள் கட்டாயம் பண்ணுவார் நம்பினேன்னா கட்டாயம் நடந்துடும். ஆனால் அது வராது, நம்மளுக்கே தெரியும். சில நேரம் வரும், உறுதியாக பண்ணி நம்மளுக்கே தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிச்சயம் அந்த விஷயம் நடந்துடும். அந்த 100% பிசுறு இல்லாத நம்பிக்கை உலக வாழ்க்கையிலே என்ன பண்ணுது, வெற்றியை கொடுக்கின்றது. ஏன்னா இருக்கிறதுலே பவர்ஃபுல்லாக யார்? நம்மளுக்கு தெரிஞ்சால் ஒரு ஆள் இருந்தால் நம்மளுக்கு எம்எல்ஏ தெரியும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு அப்படியே வரும் ஒரு தைரியம். நம்மளுக்கு ஆள் எம்எல்ஏ தெரிஞ்சவர் இருக்காருன்ட்டு. மந்திரி தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் எது வேணாலும் பார்த்துக்கலாம்ப்பா, நம்மளுக்கு ஆள் இருக்காருப்பா நினைப்போமா இல்லையா? சிஎம்ஏ தெரிஞ்சவராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தைரியம் வரும். பிஎம் தெரிஞ்சவராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தைரியம் வரும். எல்லாத்துக்கும் பவர் கடவுள் தானே. அவர் தெரிஞ்சவராக தான் இருக்காரு, தைரியம் வரமாட்டேங்குது. இப்போ எல்லா பவர் யார்கிட்ட இருக்கு? அவரால் முடியாத காரியம் ஏதாவது இருக்குமா? அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஒரு செகண்டில் இந்த அண்ட சராசத்தை அழிக்க முடியும், உருவாக்க முடியும். ஆனால் நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஆச்சே, அப்படி இல்லாட்டி மார்க்கண்டேனுக்கு விதியை மாற்றிருப்பாரா? சத்யவான் சாவித்திரி கொடுத்துருப்பாரா? ஏன்னா அவரால் முடியாது. நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு ஆழமான திடமான நம்பிக்கை வர்றதில்லை. அந்த நம்பிக்கை இருந்துன்னு சொன்னால் எதையும் சாதிக்க முடியும். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் எங்கே நம்பிக்கைன்னு சொல்கிறார். கிருஷ்ணரே அர்ஜுனன் என்ன பண்ணான்? நம்பிக்கை வச்சு தான் சரணாகதி அடைந்தான். அதனால் கீதையில் சொல்கிறார், சிரத்தாவான் பவதே ஞானம். சிரத்தை உள்ளவன் ஞானத்தை பெறுகின்றான். நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. எம்ஜிஆர் ஒரு சினிமா படத்தில் வசனம் பேசுவார். என்ன வசனம் தெரியுங்களா? என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் பலருண்டும்பார். இப்படியே சொல்வார் அந்த வசனம். அது மாதிரி பகவானை நம்பி கெட்டவங்க யாரும் கிடையாது. அந்த நம்பிக்கை மிகவும் முக்கியம். சரி, எதில் வைக்கிறது நம்பிக்கை? இங்கே எங்கே வைக்கிறதுனா வேதாந்தம். இதெல்லாம் உலக வாழ்க்கை பொதுவாக நம்பிக்கை தேவைன்னு பார்த்துட்டோம். இங்கே வேதாந்த மாணவனுக்கு, சாஸ்திரம் படிக்கின்ற மாணவனுக்கு, ஞானத்தை பெற வேண்டும் என்ற மாணவன் எதில் நம்பிக்கை வைக்க வேண்டும்னா சரியான பிரமாணத்தில், குரு சாஸ்திர பிரமாணத்தில். பிரமாணம்ங்கிறது அறிவை கொடுக்கும் கருவின்னு பேர். இப்போ ஒரு பொருள் பார்க்குறோம், இந்த கண், இந்த இது என்ன வர்ணம்னு தெரிஞ்சுக்கிறணும்னா இதுக்கு பிரமாணம் என்ன?
கண்ணுனால் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிற முடியும். இந்த கண்ணு பார்த்து தான் இது என்ன வர்றோம்னே சொல்ல முடியும். வேறு காது வச்சு சொல்ல முடியுமா? மூக்கில் நுகர்ந்து பார்த்து சொல்ல முடியுமா? சுவைச்சு சொல்ல முடியுமா? தொட்டு பார்த்து சொல்ல முடியாது. ஒரு வர்ணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பகவான் என்ன படைச்சிருக்கிறாரு? ஒரே ஒரு பிரமாணம், கண்ணு. சப்தத்தை தெரிஞ்சுக்கிறேன்னா என்ன பண்ணணும்? இல்லை, நான் சப்தத்தை காதை பொத்திக்கிட்டு வாயை திறந்து கேட்குறேன்னா கேட்குமா? கடவுள் ஒன்றை அறிவதற்கு ஒரே ஒரு பிரமாணம் தான் படைச்சிருக்கிறார். அது மாதிரி தத்துவத்தை உணர்வதற்கு வேதந்தம் பிரமாணம், அதை சொல்கின்ற குரு பிரமாணம். இது சரியான பிரமாணம். ஒரு இடத்துல பிளாஸ்டிக் பூ வச்சுருக்காங்க ஒரு வீட்டில், பார்த்தா அப்படியே ஒரிஜினல் பூ மாதிரி இருக்குது. அந்த பனித்துளியெல்லாம் கொட்டுறது மாதிரியே இப்போ தயார் பண்ணியிருக்காங்க. அந்த பூவெல்லாம் பார்த்தா கண் என்ன சொல்லுது? அது ஒரிஜினல் பூன்னு சொல்லுது. அப்போ அந்த இடத்துல கண் பிரமாணம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறாரு வீட்டுக்காரரு, இங்கே வா, இது உண்மையிலே பிளாஸ்டிக் பூப்பா. அவர் சொல்கிறார், நேற்றும் பார்த்தேன் அப்படியே இருக்குது, இன்றைக்கும் அப்படியே இருக்குது, வாடாமங்கிறார். இல்லைப்பா அது பிளாஸ்டிக்குங்கிறாரு. அப்போ அவர் தொட்டு பார்க்குறாரு. இங்கே கண்ணை விட முக்கியமான பிரமாணம் என்ன? ஸ்பர்ஷம். அதுக்கு பிறகு அவருக்கு அதில் நம்பிக்கை வந்துடுச்சு. இது பிளாஸ்டிக் தான் அப்படி அறிஞ்சிக்கிட்டேன். பிரமாணம் அறிவை கொடுக்கும் கருவி எதுன்னு பார்த்து அதில் நம்பிக்கை வைத்தல் சரியான பிரமாணம். இங்கே என்னன்னு சொன்னால் குரு சாஸ்திரம். அதாவது அந்த காலத்தில் சொல்கிற டேப் ரெக்கார்டரை கேசட்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணலாம்? ஃபோனு, பென்ட்ரைவு, மெமரி கார்டுன்னு சொல்லலாம். அதாவது மெமரி கார்டுலேயே பென்ட்ரைவில் இருக்கிறது தான் இது ரேடியோ படிக்கும், ஸ்பீக்கர் படிக்கும், வேறு ஏதாவது படிக்குமா? இது இல்லாமல் அது படிக்குமா? அது படிக்காது. அந்த மெமரி கார்டு மாதிரி சாஸ்திரம், அந்த டேப் ரெக்கார்டர் மாதிரி, அது கேசட்டு மாதிரின்னு வச்சுங்க. கேசட்டு சிடி மாதிரி சாஸ்திரம். இந்த ஸ்பீக்கர் மாதிரி குரு. அவர் புதுசாக அவர் இஷ்டத்துக்கு சொல்ல மாட்டார். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் டேப் ரெக்கார்டர் படிக்கும். சிடியில் என்ன இருக்கோ அதானே படிக்கும். அது வேறு ஏதாவது படிக்குமா? ஏதாவது படிக்காது. அது மாதிரி ஒரு குருவானவர் எனக்கு நானாக கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் அங்கே கிளாஸ்க்கே போகக்கூடாது. ஒருத்தர் இல்லை நானாக தியானம் பண்ணி நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொன்னால் அதில் தோஷம் இருக்குது. நாம் என்னன்னா முறையாக படித்து சாஸ்திரத்துக்கு புறம்பில்லாமல் சொல்லணும். அவர் அதை விளக்கி சொல்கிறதுக்கு வேணால் சொல்லணுமே ஒழிய இவர் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. அப்படி அந்த மாதிரி சொல்கிறதுனா அந்த குரு மேலேயும் அந்த சொல்கிற சாஸ்திரத்தின் மேலேயும் நம்மளுக்கு சிரத்தை வர வேண்டும். ஏன்னு சொன்னால் இப்போ ஞான நிஷ்டை அடைந்தவன் என்ன சொல்கிறாரு? மீண்டும் பிறக்க மாட்டான்னு சாஸ்திரம் சொல்லுது. நம்ம இதில் என்ன நம்ம போய் பார்க்க முடியுமா? இறந்தப்போ நம்மளுக்கு தெரியுமா? அதுக்கு ஞான நிஷ்டை அடைஞ்சு இறந்தப்போ பிறக்க மாட்டான்னு நாமளும் ஞான நிஷ்டை அடைஞ்சு இறந்தாத்தையும் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? குரு சாஸ்திரத்தை நம்பித்தான் அதில் முயற்சியே பண்ண வேண்டியிருக்கு. வேறு இல்லாட்டி பண்ணவே முடியாது. அங்கே பிறகு இங்கே சிரத்தை எதற்கு தேவை, எதுவரை தேவை? பொதுவாக இந்த சாஸ்திரங்கிறது ஏன் நம்ம அவங்க இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, இந்த சாஸ்திரம் கடவுளால் படைக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை. வேதம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் சுருதின்னு பேர். ஸ்மிருதிங்கிறது கீதை கூட ஸ்மிருதி தான். ஏன்னா பகவான் வேத கருத்துக்களை அவர் வாயிலிருந்து சொன்னார், வியாசர் எழுதினார். சுருதிங்கிறது அந்த முனிவர் சொன்னார், இந்த சொல்லியிருக்கு. ஆனால் சப்த ரூபத்திலிருந்து கிரகிச்சு எழுதுன்னு சொல்லுவாங்க. கடவுளால் உருவாக்கப்பட்டது. அதனால் அதில் என்ன சொல்லியிருக்கோ அது நிச்சயம் பொய்யாக இருக்காது. ஆனால் அனுபவத்துக்கு வித்தியாசமாக இருக்கு. ஆனால் முதல்ல என்ன வேணும்? அது கடவுளால் உருவாக்கப்பட்டதால் கடவுளே சொல்லி இருக்கிறான்னு சொல்லி நம்ப வேண்டும். சரி, இந்த சிரத்தை எதற்கு தேவைன்னா, எதுவரை தேவைன்னு சொன்னால் ஞானத்தை பெறும் வரை இந்த சிரத்தை தேவை. பெற்ற பின் அடையும் வரைதான் தேவை பெறுவதற்கு. அதுக்கு பிறகு என்ன ஆகும்? அது ஞானமாக மாறிடும். அந்த நம்பிக்கை என்ன ஆகும்? ஞானமாக மாறிடும். இப்போ இது புஸ்தகம், இதில் நம்பிக்கை வைன்னு சொல்லணுமா? இது தெரிஞ்ச விஷயம். இதில் நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சிரத்தை தேவையில்லை. ஆனால் சாஸ்திர வாக்கியம் முரண்படும் பொழுது அங்கே நம்பிக்கை தேவை இருக்குது. குரு சொல்கிறாரு, அங்கே அந்த வாக்கியம் முரண்படும் பொழுது நம்பிக்கை தேவை இருக்கிறது. குரு இல்லாமல் வெறும் சாஸ்திரத்தை படித்தா புரியாது. அது ரொம்ப ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிடலாம். ஏன்னா ஒரே வார்த்தைக்கு, பக்திங்கிற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா பல அர்த்தம் இருக்குது. இங்கே சிரத்தைங்கிற வார்த்தை வந்திருக்கு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதை குரு பரம்பரையாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படியே வந்தால் தான் அதுக்கு
அர்த்தம் புரியும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த சொல்கிற விஷயத்தில் தெளிவு வர்றது வரைக்கும் நம்பிக்கை வேணும். இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? நீ அழியாதவன், மரணமற்றவன் சொல்லியிருக்கா இல்லையா? உனக்கு மரணம், ஆத்மா அழிவதில்லை, ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. எங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான், ஒருத்தராவது இருக்காங்களா அழியாமல்? எல்லாம் நீ அசம்சாரிங்குது, நீ துக்கமற்றவன்குது, நீ ஆனந்த சொரூபிங்குது. எங்கே ஆனந்தம் இருக்குது? அப்பப்போ ஏதோ லேசாக அந்த மின்னல் மாதிரி வந்துட்டு போகுது. அதாவது மின்னல் எப்படி ஒரு செகண்ட் வந்துட்டு போகிற மாதிரி சந்தோஷம் வந்துட்டு போதான். ஒருத்தர் சொன்னார், மின்னல் வர்ற மாதிரி சந்தோஷம் வருது, என்ன பண்ணுறதுன்னாரு. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ ஆனந்த சொரூபி, ஆனந்த வடிவனுங்கிறது. பொய்யா சொல்லுதா இல்லையா? பார்க்க அனுபவத்துக்கு அதுக்கு ஒத்து வரல. ஆனால் கடவுள்கிட்ட வந்த வேதம் சொல்லியிருக்கே, அப்போ அது எப்படி பொய்யா இருக்க முடியும்? அப்போ நம்பி ஆராய்ச்சி பண்ணாங்க. அங்கே தான் முதல்ல என்ன வேணும்? நம்மளுக்கு சிரத்தை வேணும். குரு சாஸ்திரத்தில் நம்ம சாதாரண உலக வழக்கிலேயே பூமி உருண்டையா தட்டையா? உருண்டைன்னு சொன்னோன்னு முதல்ல அடிச்சே கொண்டுட்டாங்களாம். நேர கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சமமாக இருக்குது, நீ போய் உருண்டைன்னு எப்படி சொல்ல போச்சு அப்படின்ட்டு. பூமி சுற்றுதுன்னா இன்னொருத்தர் சார் பூமி சுத்தம், டாஸ்மார்க் போயிட்டு வந்தவனுக்கு வேணால் சுத்தம், உண்மையிலே சுற்றுறது இல்லை. அனுபவத்தில் தெரியுதா? சரி, தெரிஞ்ச பிறகு நம்ம புரிஞ்ச பிறகு கூட அனுபவத்தில் இருக்கா? சுற்றுற மாதிரி பார்க்குறோமா? இல்லையே இல்லையே. ஆனால் விஞ்ஞான சாஸ்திரம் என்ன சொல்லுது? பூமி சுற்றுகிறது, பூமி உருண்டை வடிவமானதுங்கிறது. அப்போ விஞ்ஞான சாஸ்திரம் அனுபவத்துக்கு பொய்யா சொல்லுதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ எந்த அடிப்படை? பூமி சுற்றுது, சூரியன் நிற்கிது, நம்ம என்ன பண்ண? சூரியன் நகருது, பூமி நிற்கிதுன்னு நினைக்கிறோம். இது பிற உதாரணம் சொல்லுவார், நம்ம ட்ரெயினில் போகிறோம், மரமெல்லாம் நிற்கிது, போகிறது மாதிரி தெரியுது. இந்த உதாரணத்தை சொன்னோன்னா அப்போ அது மாதிரி இதுவும் இருக்கலாம், அவ்வளோதான் புரிஞ்சுக்கிற முடியும். புரிஞ்ச பிறகு போய் நீங்கள் சுற்றுறதை பார்க்கவும் முடியாது, சூரியன் நின்றுட்டு இருக்க நகர்றதையும் பார்க்க முடியாது. இது அறிவுபூர்வம் புரிஞ்சுக்கிற முடியுமே ஒழிய அனுபவத்துக்கு வருமா? ஆனால் அப்படி தேங்கிறது உறுதி பண்ணுவோம் எப்போ? அதை நம்பி அதை ஆராய்ச்சியில் இறங்கினோம்னா. சில பேர்களுக்கு, கேரளாவில் இருக்க குழந்தைகளுக்கு பூமி மேடு பள்ளமாக இருக்குன்னு நினைக்கிறது. ஒரு இடம் வந்துச்சுக்கலாம், இங்கே குமிழிலேருந்து அந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் வந்த உடனே நேரம் இருக்குது, ரோடு நேரம் இருக்கு, கத்துதுக்கலாம் குழந்தைங்கள்லாம். ரோடு நேரம் இருக்கிறத பார்த்ததே இல்லை, அதுக்கு பூமி இப்படி சமதளமாக பார்த்ததில்லை, குதிக்குதுகளாம். ஏன்னா அந்த கேரளாவுக்குள்ளே பூராமே வளைஞ்சு மேடு பள்ளமாக பார்த்துட்டு பூமி இப்படித்தான் இருக்கும்னு அதுக்கு ஒரு கற்பனை. ஏன்னா அங்கேயே பார்த்துருச்சு, அப்புறம் இங்கே பார்த்தா கத்துதுக்கலாம் அந்த குழந்தைங்கள்லாம். அது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது நம்பிக்கை. பூமி தட்டையானது இல்லை, உருண்டேன்னு விஞ்ஞான சாஸ்திரம் சொல்லுது. பூமி நிற்கவில்லை, சுற்றுகிறதுங்கிறது விஞ்ஞான சாஸ்திரம் சொல்லுது. சூரியன் நகரவில்லை, நிற்கிறதுன்னு சாஸ்திரம். அதை நம்பி என்ன பண்ணுறோம்? ஆராய்ச்சி பண்ணால் புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி நீ ஆனந்த சொரூபி, துக்கமற்றவன், மரணமற்றவன், நிலையானவன், ஆனந்த சொரூபின்னு சாஸ்திரம் சொல்லுது. அனுபவம் தப்பாக இருக்குது, ஏதோ சொல்லுது, உண்மையாக இருக்கும், போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு அந்த சாஸ்திர வார்த்தையிலின் குரு நம்பிக்கையோடு ஆராய்ச்சி பண்ணோம்னா அதை அடைய முடியும். அதனால் என்ன தேவை இருக்குது? அது வரைக்கும் அந்த விஷயத்தை புரியும் வரை, தெரிந்து கொள்ளும் வரை இந்த சிரத்தை தேவை. தெரிஞ்ச பிறகு ஞானமாக மாறிடும். இது பிளாஸ்டிக் பூ அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது இதில் நம்மளை முதல்ல இந்த உண்மையான பூ நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் பிளாஸ்டிக் பூன்னு சொல்கிறாரு. அப்போ நம்பிக்கை வச்சு போய் தொட்டு பார்க்குறோம். தொட்டு பார்த்த பிறகு அங்கே சிரத்தை இல்லை, அது ஞானமாக மாறிடுச்சு. இது பூ உண்மையான பூ இல்லை, பிளாஸ்டிக் பூன்னு ஞானமாக மாறிடுச்சு, அறிவு வந்தாச்சு. அது மாதிரி அறிவு வரும் வரை இந்த குரு சாஸ்திரத்தில் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை என்னாகும்? அறிவாக மாறிவிடும். அதை வளர்ப்பதற்கு என்ன உபாயம் சொன்னால், பொதுவாக சொன்னேன்ல, வேதம் கடவுளால் உருவாக்கப்பட்டதுன்னு முதல்ல அந்த ஈஸ்வர புத்தி வரணுமா. இந்த வேதத்து மேலேயும் குரு மேலேயும் கடவுள்தான் இந்த வேதத்தை உருவாக்கினார், கடவுள்தான் குரு ரூபத்தில் இதை சொல்லுகின்றார், அந்த ஈஸ்வர புத்தி இருந்ததுன்னு சொன்னால் கடவுள்னால் மறுக்க மாட்டோம்ல. நம்ம கடவுள் சொன்னால் தான் மறுக்க மாட்டோம். அதனால் என்ன சொல்கிறாங்க? அந்த ஈஸ்வர புத்தி வேண்டும். அதனால தான் கிராமத்தில் சொல்லுவாங்க, சாதாரணமாக யாராவது சொல்லியே நான் சொல்கிறத கேளுப்பாம்பார் ஒருத்தர், கேட்க மாட்டேன்னு சொல்லுவான், கேளுப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வாக்குனா வேத வாக்காம்பான்.
நீ சொல்கிறத கேட்கணுமா, நீ என்ன வேத வாக்கு? அப்போ அவனுக்கு என்ன தெரியுது? வேத வாக்குனா கேட்கணும்னு தெரியுது. சாதாரண பாருங்கள், ஊடுருவி இருக்குது. பாரத தேசத்தில் ஒரு சந்து மந்தெல்லாம் ஊடுருவி சொல்கிறாங்களா இல்லையா? என்னப்பா வாக்குனா வேத வாக்கா அப்படியே கேட்குறதுக்கு நான் இப்போ வேத வாக்குனா அப்படியே கேட்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் ஊடுருவி இருக்குது. ஏன்னு சொன்னால் அது கடவுளால் உருவாக்கப்பட்டதுங்கிற புத்தி வேணும், ஈஸ்வர புத்தி வேணும். புத்தி இருந்துன்னு சொன்னால் இதை நாம் இந்த நம்பிக்கை வளரும். பிறகு குருவையும் நம்ம கடவுளாக நினைக்கிறோம். குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரங்கிறோம். அப்படி அந்த ஈஸ்வர புத்தி இருந்தால் நம்பிக்கை வரும். பிறகு சம்சய புத்தியை நீக்குதல். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறது. ரொம்ப சந்தேகப்பட்டால் நிம்மதியாகவே இருக்க மாட்டான். பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறது. அந்த புத்தி முதல்ல போகணுங்கிறார். முதல்ல அம்மாவை நம்புகிறோம், பிறகு அப்பாவை நம்புகிறோம். நம்பித்தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். அம்மா என்ன சொல்ல கரெக்டாக இருக்கும். பொய் சொன்னால் கூட என்ன பண்ணுவான்? அம்மா சொல்கிறோம்மா தப்பாக இருக்காதுப்பா. குழந்தை அப்படி தான் நம்பும். அப்பா சொல்கிறத நம்பும். நம்மளை அப்புறம் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் மேலே. அப்படி எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டோம்னு வச்சுக்கங்களேன், முடியாது. ஒருத்தர் சொன்னார், இந்தவாறு உலகத்தில் யார் பேச்சையும் கேட்காத, யாரையும் நம்பாத. உடனே இவன் கேட்டான், உங்கள் பேச்சையும் அப்போ நம்பக்கூடாதான்னு கேட்டான். யாரையும் நம்பாத, யார் பேச்சையும் கேட்காம அவர் பேச்சையும் கேட்கக்கூடாதுல்ல. யாரும்னா அவரும் சேர்ந்து தான் நடக்கும். அந்த வார்த்தையிலே கான்ட்ரடிக்ஷன் இருக்கு பாருங்க. அதுலேயே ஒரு இது வந்துடுது. அதனால் இதெல்லாம் பண்ண முடியாது. அதாவது இந்த நம்பிக்கை வர்றதுங்கிறது, சென்னையை சில பேர்லாம் பார்ப்பாங்க, பிஸ்னஸில் பண்ணோம்னா இவர் அவரை நம்ப மாட்டார், அவர் இவரை நம்ப மாட்டார். இப்படியே வாழ்க்கையை ஓட்டுறாள், நிம்மதியே எல்லாம் ஓட்டுவாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு நன்கொடை கொடுத்தாங்களாம். ஒருத்தர் ரொம்ப தானம் பண்ணாராம் வீட்டுக்காரர். கொடுக்கும்போது, நீங்கள் இப்படி எல்லாரையும் நம்பி தானம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, நிறைய உங்களை ஏமாத்துறாங்கன்னாங்களாம். அந்த அம்மா சொல்லிச்சான், நான் இப்போ கொடுக்குறது பெருசு இல்லை, நான் கொடுக்காம நிப்பாட்டிடுவேன், உண்மையானவன் கொடுக்காம போயிடக்கூடாதுன்னு சொல்லி தப்பான வானம் வாங்கிட்டு கூட போகிறான், ஆனால் உண்மையானவனுக்கு கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு கொடுக்குறேன்னு சொன்னாராம். அப்போ அவன் கெட்டவன் நல்லவன் இவர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பண்ண முடியாது. இதில் இந்த சத்துணவு போட்டாங்க பார்த்தீங்களா, இதில் ஒருத்தர் சொன்னார், அந்த காலத்தில் எம்ஜிஆர் பீரியடில் எம்ஜிஆர் சத்துணவு போட ஆரம்பித்த உடனே கட்சிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிப்பாங்கல்ல. அப்போ நீங்கள் கொடுக்குறீங்க, பாதியை அவன் சாப்பிட்றான்னு சொன்னாரான். அப்போ என்ன பண்ணார், அதனால் நிப்பாட்டிருங்க, வேணாம், இவங்கெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் சொன்னாரான், பாதி சாப்பிட்றான்ல, இப்போ நம்ம ஒரு குழந்தைக்கு 100 ரூபா கொடுத்தோம்னா 200 ரூபாய் கொடுத்துருப்பான்ட்டாரான். அந்த குழந்தைக்கு போகிறது போகக்கூடாதுட்டார். இவனை போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக பாதி சாப்பிட்டாலும் அந்த குழந்தைக்கு 100 ரூபா கிடச்சிரும்ல. எப்படி பாருங்கள், தானம் பண்ணுறதுல கூட போய் இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா பண்ணவே முடியாது. யாருக்கு தெரியும்? கோர்ட்லேயே ஒன்று உண்டு, குற்றவாளி தப்பிச்சா பரவாயில்ல, நிரபராய் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் உண்டு. இதெல்லாம் நம்பிக்கை இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லாட்டி நம்ம உலகத்தில் ஒரு காரியம் பண்ண முடியாது. அதனால் என்ன, சம்சய புத்தி, எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுற புத்தியை நாம் நீக்க வேண்டும். யாரையும் நம்புறவனை புத்திசாலி இல்லை அப்படின்லாம் சில பேர் சொல்கிறது உண்டு. அப்படி கிடையாது. நாம் முறையாக பார்த்து எங்கே நம்பணுமோ அங்கே நம்பிக்கை வைக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் முட்டாள்தனமாக நம்பணும்னு சொல்லிடுறது இல்லை. நல்லாவே தெரியுது மோசமானவன், விலகி இருக்கணும். அந்த மாதிரி பிறகு சொல்லணும். பிறகு இன்னொன்று இருக்குது, அதாவது நம்பாமல் இருக்கிறதுக்கு புத்தியெல்லாம் தேவையில்லை. யாரையும் நம்ப வேணாம், ஒரே இதில் முடிச்சு நம்பணும்னாத்தையும் அறிவை பயன்படுத்தணும். நம்பாமல் இருக்க அறிவை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. பிறகு புண்ணியத்தின் பலனாலும் அந்த நம்பிக்கை வருமா? சாதாரணமாக வராது. நம்பிக்கை புண்ணியத்தின் பலனாலும் வருமா? நல்ல தர்மமான வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கையினுடைய பலனாக எங்கே நம்பிக்கை வைக்கணுமோ அங்கே நம்பிக்கை வருமா? சில பேர் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு நல்ல குழந்தை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, நல்ல அப்பா அம்மா கிடைக்குது, நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்கன்னா அவன் என்ன புண்ணியம் பண்ணானாப்பா, நல்ல பிள்ளை வச்சிருக்கு. இன்னொன்று தொழிலாளியாக கூட சொல்லுவாங்க, அவன் நல்ல வேலைக்காரன் கிடச்சிருக்கான்ப்பா, நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கான், நல்ல வேலைக்காரன் கிடச்சிருக்கான், சொல்கிறாங்களா இல்லைங்களா? அப்போ அவனுக்கு அவனை ஏமாத்தாத நம்பிக்கைக்குரியவனும் அவனுக்கு கிடச்சிருக்காங்கப்பா, என்ன புண்ணியம் பண்ணானான்னு வார்த்தை சொல்லுவாங்க. புண்ணிய கர்மத்தினாலும் நம்மளுக்கு எங்கே நம்பணுமோ அங்கே நம்புவோம். பாவகர்மா இருந்தால் நம்பக்கூடாத இடத்துல நம்புவோம். நாம் நல்ல புண்ணியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்த குருகிட்ட போவோம் தெரியுமா? மந்திரவாதிகிட்ட போய் சேர்ந்துருவோம். ஒருத்தர் போய் சேரும், மாந்திரிகம் பண்ணுறவர். அப்புறம் அங்கே போய் இவர் என்ன பண்ணுவார், அதை பண்ணிட்டு அழிஞ்சு போயிடுவார்.
சில பேரை போய் ஆன்மீக வாழ்க்கைன்னு போயிட்டு அங்கே போய் சிக்கனவங்க நிறைய பேர் இருக்காங்க. செத்து வேலை செய்கிறது, இப்படி இப்போ ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணி மக்களை ஏமாத்துறது, இப்படி ஆளுகிட்ட போய் சேர்ந்து இவன் அதில் மூழ்கிடுவான். புண்ணிய கர்மா இருந்தால் தான் இந்த வேதாந்தத்துக்கே வர முடியும். வேதாந்தத்துக்கு வர்றவங்க ரொம்ப அபூர்வம். முதல்ல ரொம்ப முக்கியம். வேதாந்தத்துக்கு வரும் பொழுது ரொம்ப அபூர்வமானது வர முடியும். நிறைய பேர் வர முடியாது. ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுங்க, கூட்டம் எவ்வளோ வரும். ஒரு பாகவத சொற்பொழிவு நடத்துங்க, கூட்டம் நிறையா வரும். வேதாந்தத்துக்கு வருவாங்களா? தயானந்த சாமி இதே இடத்துல இந்த ஆசிரமம் திறப்போலாவுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். பூஜ்ய சாமிஜி என்ன சொன்னார் தெரியுங்களா? இங்கே தான் மேடை இந்த பக்கம் இந்த இடம் தான் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு மேடை. அப்போல்லாம் பில்டிங்கே கிடையாது. இந்த வேதாந்த சாஸ்திர பிரச்சார ட்ரஸ்ட்னு பேர் வச்சுருக்கீங்க, இது தப்புன்னாரு. சும்மா ஜாலியாக ஒரு ஜோக்கு சொன்னார். என்ன சொன்னார்னா, வேதாந்தத்தை பிரச்சாரம் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு குரு சிஷ்யன் குறிப்பிட்ட ஆள்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இது வெற்றிக்கலாத்தே வரும் மொழியாக கரிஜாண்டல் ஆகாதுங்கிறார். வேதாந்த பிரச்சாரம் பண்ண முடியும். ஏன்னா குரு சிஷ்ய பரம்பரையில வறுமை ஒழிய இப்போ பாகவதம் ராமாயணம் மகாபாரதம் அப்படி பிரச்சாரம் பண்ணுறோம், அப்படியெல்லாம் இந்த வேதாந்தம் பண்ண முடியாதுன்னு. அப்போ இது எப்படி வரும்னு, புண்ணிய பலன் இருக்கவங்க தான் இந்த ட்ரெடிஷனுக்குள்ளே நுழைய முடியும். இதில் நம்பிக்கை வரும். புண்ணியம் செஞ்சால் சரியான இடத்தில் நம்பிக்கை வரும். பிறகு பணிவினாலும் கிடைக்கும். பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானத்தை பெறுவாயாக. ஒரு இடத்துல நம்ம பணிவாக இருந்தோம்னு சொன்னால் அங்கே நம்மளுக்கு இந்த சிரத்தை வரும். சேவை மனப்பான்மையோடு இருக்கிறது, இதெல்லாம் வருங்கிறார். சேவை செய்ய செய்ய சிரத்தை வளருமா. பணிவு கட்டாயம் வேணும். குருட்ட போய் பணிவு இல்லாமல் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கலெக்டரு சிஷியராக இருப்பார், குரு 2ஆம் கிளாஸ் படிச்சிருப்பார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன படித்தார் தெரியுமா? ராமகிருஷ்ணர் என்ன படித்தார்? 2ஆம் வகுப்பு படித்தாராம். அவர்கிட்ட சிஷியர்களில் யார்? எல்லாம் பெரிய பெரிய படி படித்தவங்க. அதில் மகேந்திரநாத் குப்தாங்கிறவர் தான் அவருடைய வாழ்க்கையவே புற எழுதினவர். காலேஜில் வாத்திய ஆசிரியராக இருந்தவர். அவரெல்லாம் இவர்கிட்ட பேசும் பொழுது இவருடைய ஆணவத்துக்கே ஒரு அடி சொல்லுவாராம். என்னப்பா மனைவி எப்படி இருக்காருன்னு கேட்குறாரு ராமகிருஷ்ணன் முதல்ல பார்க்கும் பொழுது. இவர் ஒன்றுமே படிக்காதவர், அவர் பெரிய அஞ்ஞானி சாமின்னார். அவர் நீ பெரிய புத்திசாலியோன்னார் இவர். என்னுடைய ஆணவத்துக்கு விழுந்த முதல் சம்பட்டி அடிங்கிறார். நான் ரொம்ப படிச்சிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அங்கே அந்த பணிவு, அங்கே போய் பணிவு நிறைய பார்க்குறோம். பெரிய படித்தவங்கள நம்ம சாமிகிட்டே பார்த்துருக்கேன். பெரிய இந்தியாவினுடைய எலெக்ஷன் கமிஷனர் கீழே உட்காந்துருப்பார். ஷோ வந்தார் ஒரு நாள் அந்த சாமியை பார்க்க, நம்ம ஓங்கார சாமியை பார்க்க. சேர் போடுறாரு, உட்கார மாட்டேன்ட்டார். சேரில் எடுத்து உட்கார. ஷோ எவ்வளோ பெரிய ஒரு ஆள், கீழே தான் உட்கார்றாரு. தரையில் கீழே பாத்துக்களே உட்காந்தார். அதே மாதிரி மேடையில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறாரு சாமிகிட்ட. சொல்கிறேன், அந்த ஒரு பணிவு அப்படி இருக்கிற பொழுது அந்த சரியான இடத்தில் சிரத்தை நம்பிக்கை வரும். பிறகு இந்த சிரத்தையின் பலன் என்னன்னு சொன்னால், ஞானத்திற்கு யோக்கியதை கிடைக்கும், பாத்திரமாக மாறும். இந்த நம்பிக்கை கரெக்டாக வந்துருச்சுன்னு சொன்னால் ஞானத்துக்கு யோக்கியதையான மனசு வந்துடும். அந்த மனசில் இந்த ஞானமெல்லாம் உள்ளே போகும். பிறகு இந்த சமம் தமம் இதெல்லாம் என்னாகும்? கரெக்டாக அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். திதீட்சையும் கரெக்டாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறார். இதெல்லாம் சிரத்தையினுடைய பலன். பிறகு சமாதானம், இது நம்பிக்கை. நம்பிக்கையில் இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிகம ஆச்சாரிய வாக்கியேஷு பக்திகி சிரத்தா இதி விஸ்ருதா. உபனிஷத்திலும் குருவின் வார்த்தையிலும் பக்தியுடன் வைக்கும் நம்பிக்கை சிரத்தை என்று சுருதியில் கேட்டுள்ளோம், பெரியவர்களின் வார்த்தையில் கேட்டுள்ளோம். இதில் கூட பாருங்கள், நீங்கள் பெரியவங்க எழுதின நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன்னு வார்த்தையே சொல்ல மாட்டார், நான் கேட்டிருக்கேன். பெரிய கீதையில் பகவானே சொல்வார், இப்படியே சொல்லியிருக்கிறாங்க அப்படிம்பார். கிருஷ்ணரே அப்படி சொல்வார், இப்படி சொல்லியிருக்கு, பரம்பரையாக வந்தவங்க சொல்லியிருக்குன்னு இப்படி வார்த்தையை சொல்வார். அப்போ ஏன் சொல்கிறாங்கன்னா, இது பரம்பரையாக வர்றத சுருதியில் கேட்டிருக்கோம், வேதத்தில் சொல்லியிருக்கு. பஞ்சதிசியில் பார்த்தீங்கன்னா வித்யாரண்ய மகார சுவாமிகள் மாதிரி ஒரு பெரிய கடல் அவர், ஆரண்யம் காடும்பாங்க அவங்கள பெரிய வனம் மாதிரி புத்திசாலி. இதெல்லாம் இந்த வேதத்தில் சொல்லியிருக்கு. அவர் நான் சொன்னேங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டார். இது இந்த வேதத்தில் சொல்லியிருக்கு, அந்த வேதத்தில் சொல்லியிருக்கு.
பரம்பரையாக வரும். இங்கே கேட்டுள்ளோங்கிறார். சிரத்தையை பற்றி இப்படியெல்லாம் நாங்கள் கேட்டுள்ளோம் அப்படிங்கிற வார்த்தை சொல்றார். இங்கே என்னென்ன பார்த்துருக்கோம்? சிரத்தை என்றால் என்ன, சிரத்தை எதில் வைக்க வேண்டும், சிரத்தை எதற்கு தேவை, எதுவரை தேவை, சிரத்தையை வளர்க்க உபாயம், பிறகு சிரத்தையின் பலன். உலக வாழ்க்கையில் சிரத்தையை பற்றி ஒரு வரி ஒருத்தர் திருக்குறளில் சொல்லியிருக்கிறார். அறம் பொருள் இன்பம் உயிர் அச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படுங்கிறார். இது ஒரு அரசனுக்காக சொல்கிறார். பொதுவாக அறம், தர்மம், பொருள், இன்பம், உயிருக்கு அஞ்சுதல் ஆகிய 4 வகையில் ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணி அவன் மேலே நம்பிக்கை வைக்கணுங்கிறார். இது உலக வாழ்க்கைக்காக வள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ இன்னொன்று சொல்கிறார். குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி விடுப்பறியும் நானுடையான் கட்டே தெளிவு. நல்ல குடையில் பிறந்து குற்றங்களிலிருந்து நீங்கி பழிச்செயலுக்கு அஞ்சும் நாணம் உடையவனையே அரசன் நம்பி தெளிய வேண்டும். நாம் பொதுவாக அதுக்காக முட்டாள்தனமாக நம்பி உலக வாழ்க்கைக்கு வள்ளுவர் சொல்லியிருக்கிறது. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும், பார்த்துட்டு நம்பணும். அதுக்காக எதுக்கு எடுத்தாலும் அப்படியும் நம்பிடக்கூடாது, இப்படியும் இருக்கக்கூடாது. இங்கே சொல்கிற சிரத்தை எதுன்னு சொன்னால், குரு மேலையும் சாஸ்திரத்தின் மேலையும் நம்பி ஆராய்ச்சி பண்ணி உள்ள விசாரத்தில் இறங்கணும்னு சொன்னால் நான் அழிவற்றவன் ஆனந்தமானவன் என்பது நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறார். பிறகு அடுத்து சமாதானம். சமாதானம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எப்பா நீ சமாதானமாக போ, சண்டையெல்லாம் போடாத, அதான் சமாதானம். சமம்னு என்ன? மனக்கட்டுப்பாடுன்னு பார்த்தோம், மனதை ஒழுங்குபடுத்துவதுன்னு பார்த்தேன். சமாதானம்னா மன ஒருமுகப்பாடுன்னு அர்த்தம். இந்த ராசியாப்போன்னு சொல்கிறாங்கல்ல, எப்பா இவங்க கூட சண்டை போடாத ராசியாப்போ, சமாதானம், அந்த அர்த்தம் கிடையாது இங்கே. சமாதானம்னு சொன்னால் இங்கே மனதை குவித்தல், மன ஒருமுகப்பாடு. அங்கே சமகன்னு அர்த்தம், மனதை ஒழுங்குபடுத்தல், மன தூய்மை, மன கட்டுப்பாடு. இங்கே மன ஒருமுகப்பாடு. ரெண்டும் வேணும். மனதை சுத்தப்படுத்துறதுன்னு வேணாம், மனசை ஒருமுகப்படுத்துறது வேணும். போர்டு எழுதணும், போர்டில் நிறைய எழுதியிருக்குன்னு வச்சுங்க, எழுத முடியுமா? போர்டில் நிறைய கஷ்டப்பட்டு எழுதியிருக்கு, முதல்ல சுத்தம் பண்ணாதான் எழுத முடியும். சரி சுத்தம் பண்ணல, போர்டு ஆடிக்கிட்டே இருக்குது, எழுத முடியுமா? அது நிலையாக நிற்கணும், நிலையாகவும் இருக்கணும், சுத்தமாகவும் இருக்கும். அதே மாதிரி தண்ணி இருக்குது, மனசு தண்ணி மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ஆத்மஸ்வரூபம் இருக்குது, வெளிப்பட தெரியணும். அந்த தண்ணி கீழே தண்ணிக்கு அடியில் இருக்க பொருள் தெரியணும்னா தண்ணி சுத்தமாக இருந்தால் தான் தெரியும், அழுக்காக இருந்தால் தெரியுமா? சரி, சுத்தமாக ஆடிக்கிட்டே இருக்குது தெரியுமா? அப்பயும் தெரியாது. அப்போ சுத்தமாகவும் இருக்கணும், ஆடாமல் இருக்கணும். அப்படி இங்கே என்ன சொல்கிறார்? சமத்தில் என்ன பார்த்தோம்? சுத்தமாக இருக்கணும்னு பார்த்தோம். இங்கே சமாதானத்தில் மனம் ஒருமுகப்பாடு, சித்த ஏகாக்கரியம், அதாவது மனதை குவித்தல். இந்த இரண்டும் வேண்டும். இந்த மன ஒருமுகப்பாடுங்கிறது உலக வாழ்க்கையிலேயே ஒரு செயலை செய்யணும்னா அதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் இருந்தால் தான் தெளிவாக செய்ய முடியும். நெல் குத்துறாங்க பார்த்தீங்களா? நெல் ஒரு குத்திக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பெண் தள்ளிக்கிட்டே இருக்கான், இங்கிட்டு இப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கான், இங்கிட்டு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான், இங்கிட்டு ஒரு கையில் காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கான். ராமகிருஷ்ணன் சொல்லுவார், ஆனால் கவனம் போகிற எங்கே இருக்கான்? கையில் அந்த உலக்கம் வற்றக்கூடாது. அங்கே மனசு என்ன வெளி விவகாரம், அங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் இருக்கும். நீங்கள் ஒரு தொழில் பண்ணால் கூட, ஒரு மெக்கானிக் பண்ணால் கூட அதில் மனசு முழுசாக இருந்தால் சிறப்பாக செய்ய முடியும். உலக வாழ்க்கைக்கே தேவை இருக்குது. ஒரு சாதாரண சைக்கிள் மெக்கானிக்ஸை தெரிஞ்சுக்கிறோம்னா கூட மன ஒருமுகப்பாடு நல்லா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும். நாம் புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன விஷயம்? சின்ன விஷயமா? இருக்கிறதுலே பெரிய விஷயம் அதுதான், கடவுளை பற்றிய விஷயம். அதை புரிஞ்சுக்கிறோம்னா எவ்வளோ ஒருமுகப்பாடு வேணும்? மனசு ஒருமுகப்பாடு கட்டாயம் வேண்டும். கவனம் அங்கே அதுலேயுமா இருக்கணும். அர்ஜுனன்ட்ட கேட்டாங்கல்ல, டெஸ்ட் பண்ணார்ல, தெரியுமில்ல துரியோதனை, அர்ஜுனுடைய மன ஒருமுகப்பாடை சோதிப்பார். என்ன பண்ணுவார்? ஒரு கிளி இருக்கும், அந்த கிளியை அம்பை வச்சு அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் வரிசையாக நிற்க வைப்பார். முதல்ல துரியோதனை கூப்பிடுவார், கூப்பிட்டு அந்த கிளியை அடிக்கணும். இப்போ உனக்கு என்ன தெரியுதுமா? மரம் தெரியுது, கிளை தெரியுதும்மா, நீமா போயிருன்றார். அந்த ஒவ்வொருத்தனா கேட்பார். ஒருத்தன் கிளி தெரியுதுமா, அவனையும் போன்றார். அர்ஜுனனை கூப்பிட்டு கேட்பார், இப்போ என்ன தெரியுது? கிளியினுடைய கழுத்து தெரியுதும்மா. அவன் கழுத்தில் அடிக்க சொல்லிடுறாரு. எல்லாரும் மரத்தை பார்க்குறான், கிளையை பார்க்குறான், கிளியை பார்க்குறான், கழுத்து தெரியலை. கழுத்தை ரெண்டை மற்றதோட சேர்ந்து தெரியுது. இவனுக்கு கழுத்து மட்டும்தான் தெரியுது அர்ஜுனனுக்கு. அப்போ தான் வெளில அடிம்பார்.
அப்போ எதில் இருக்கோ அங்கே குவிவது மன ஒருமுகப்பாடு. ஆஃபீஸ் போனால் வீட்டுக்கு ஞாபகம், வீட்டுக்கு வந்தால் ஆஃபீஸ் ஞாபகம். வீட்டில் இருக்கும்போது கிளாஸுக்கு போகணும்னு எண்ணம் இருக்கும், கிளாஸுக்கு வந்த உடனே வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் வரும். அது மட்டும் இல்லை, எனத்தையும் மறந்துட்டு வந்திருப்போம், அடுப்பில் ஏதாவது வச்சுட்டு வந்திருப்போம். ஐயோ சொல்லாமல் வந்தாச்சே, ஏதாவது ஒன்று வந்துடும். இங்கே வந்தால் அது, அங்கே வந்தால் இங்கே, இப்படி இல்லாமல் எங்கே எதை பண்ணுறோமோ அதில் நாம் மனசில் ஒருமுகப்பட வேண்டும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சல் லட்சியே. எங்கே மன ஒருமுகப்பாடுனா பிரம்மத்தையே குறிக்கோளாக கொண்டு. எப்படி உரலில் நெல் குத்தும் போது எத்தனை விவகாரம் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த அம்மா, இங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற வாயில், ஆனால் கை மட்டும் படக்கூடாதுங்கிற கவனம் இருக்கிற மாதிரி உலகத்தில் நம்ம வாழலாம். ஆனால் பிறந்துட்டோம், அடைய வேண்டியது சத் லட்சியங்கிறார். சல் லட்சியே, அதாவது சத்பொருளான பிரம்மத்தையே லட்சியமாக கொண்டு எல்லா காரியத்திலும் ஈடுபடணும். நம்முடைய வாழ்க்கையோட லட்சியம் எங்கே இருக்கணும்? இதுதான் லட்சியம், இதுக்காக தான் பிறந்திருக்கோம், மற்ற விவகாரம் செகண்டரி, இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. அப்படி அதில் ஒருமுகப்பட்ட மனதுடன்கிறாரு. இதுக்கு மேலும் விளக்கத்தை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.